நம்முடைய சுத்திகரிப்புக்கு ஆபிரகாம், முதலாவது இயேசு நம்ம பார்த்தோம், இரண்டாவது ஆபிரகாம். சில நிமிடங்கள் தான், அது பிறகு நம்ம ஃபைனலுக்கு நம்ம போகணும். ஆபிரகாம், அவனுடைய முதல் பெயர் ஆபிராம், அப்படின்னா தகப்பன் அர்த்தம். ஆபிரகாம் அப்படின்னா திரள் ஜனத்தின் தகப்பன். முதலாவது, நீ எப்போ விசுவாசியாக மாறினியோ, ஒரு ஊழியக்காரங்களோ டைரெக்டாக மாறுறது இல்லையே, விசுவாசியாக என்ன பிறகு தானே வராங்க ஊழியத்துக்கு. விசுவாசி அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்ட் உனக்கு வந்துட்டுச்சு அப்படின்னா உனக்கு ஒரு ஃபாதர்லி நேச்சர் வரணும். அதுதான் சத்தியம். ஆணோ பெண்ணோ, சின்ன வயசோ பெரிய வயசோ, யாராக இருந்தாலும் முதல்ல நீ விசுவாசியா? நீ ஆபிரகாமா? ஆபிரகாம்னா ஒரு விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லலாம், தேவனின் சிநேகிதன்னு சொல்லலாம். அப்படி பல அவனுக்கு குவாலிஃபைடு ஆன ஒரு ஆள், விசுவாசத்தில் வல்லவன். ஆனால் அவன் பேரை, அவன் ஊர் இன்னும் கல்வேறு தேசத்தில் சிலை வணக்கத்தில் இருந்த ஒரு ஆள். அவன் அங்கேருந்து கொண்டு வர்றாரு, எல்லாம் கரெக்டு. அவன் பேரை, அவனுக்கு இருந்த பேர் ஆபிராம். ஆபிராம்னா என்னது? தகப்பன். ஆபிரகாம் அப்படின்னு மாத்துறாரு, அப்படின்னா திரள் ஜனத்தின் தகப்பன். அப்படின்னா அதனுடைய தேவனுடைய மனசு என்னன்னா, ஒருத்த விசுவாசி அப்படின்னா அவன் ஃபாதர்லி நேச்சர், பிதாவை போல மாறணும். வயசு கம்மியா இருக்கலாம், ஆனா ஒரு சிவனுடைய சிந்தை, ஒரு பிதாவினுடைய சிந்தை வரணும். சின்ன வயசா இருந்தாலும் ஒரு தாயினுடைய மனப்பான்மை நமக்கு வரணும். அந்த ஃபாதர்லி நேச்சர் இல்லாம நீங்க இந்த விசுவாச வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் பயணப்பட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. இந்த விசுவாச பாதையில் நீ வந்துட்ட பிறகு முதல்ல தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். உங்கள் பிதா பூரண சர்க்குணர். உங்கள் பிதா உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். பிதா 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 என்ன செய்வார்? தன் பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை குறித்து கவலைப்படுவார், பாரப்படுவார், செயல்படுத்துவார், கொடுப்பார். நமக்காக யாவையும் செய்து முடித்தவர். ஒருவனும் கெட்டு போகாமல் தன்னுடைய குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்படி பிதாவை பற்றி ரொம்ப படிக்கலாம். உங்கள் பிதா பரிசுத்தர். அப்போ பிதாவை போல மாறணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சீயோனில் அந்த ஊழியக்காரர்கள் நிற்கிற அந்த ஸ்டாண்டர்டில் நிற்கிறதுக்கு முதல் தகுதியே அவர்கள் பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் தரித்தவர்கள்னு தான் வெளிப்படுத்தல் 14:1 வாசி. அப்போ ஊழியத்துக்கு மட்டும் அல்ல, ஒருத்தர் விசுவாசத்தில் கால் எடுத்து வச்ச உடனேயே அவனுக்குள்ள ஒரு ஃபாதர்லி நேச்சர் வரணும். பிதாவின் தன்மை, மன்னித்தல், சகித்தல், சுமத்தல். ஒரு தகப்பன் என்ன செய்யறான்? ஒருவன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல். அப்போ நமக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, நமக்கு பல தன்மைகள் இருக்கு. சத்தியத்துக்கு கீழ்ப்படிறீங்க. அவனுக்கு நீங்கள் அவனை பற்றி படித்து பார்த்தீங்கன்னா, லோத்துக்காக பரிந்து பேசுவான், லோத்துக்காக யுத்தம் பண்ணுவான், ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவான், தூதர்களை உபசரிப்பான், அடுத்து தசமபாகம் கொடுப்பான், மெல்கிசேதேக்கை நேரடியாக பார்ப்பான், மகனை பலியிடுவான், என்ன சொன்னாலும் செய்வான். அப்படி ஒரு ஆள் ஆபிரகாம். ஆனால் அவனுக்குள்ள தேவன் எதிர்பார்த்தது அவனை தகப்பனா மாற்றணும், அவனை தகப்பனா மாற்றணும், அவனை தகப்பனா மாற்றணும். இதுக்கு தான் அவர் அவன்கிட்ட போராடிக்கிட்டே இருக்கிறார். கடைசியில் அவன் தகப்பனா மாறினான். அதனால தான் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு இருக்கு பைபிளில். சரி, நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு இப்போ போக வேண்டாம். அப்போ ஆபிரகாமை பற்றி நம்ம பைபிளில் படித்தா அநேக காரியங்கள், அவன் சிறப்பான ஒரு ஆள். அவனை மெரிட்ஸு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இல்லை அவனுடைய அட்வான்டேஜஸை படித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய நல்ல குணங்கள்னு நீங்கள் படிச்சிங்கன்னா எவ்வளவோ இருக்கு. அவன் எல்லாத்துலேயும் தசமாகவும் கொடுப்பான், பலிபீடம் கட்டுவான். சொந்த மகனை பலியிட சொன்னால்
அப்படியே கொண்டு போய் பலியிடத்துக்கு போவான். இஸ்மவேலை குறித்து சாராள் சொன்னது அவனுக்கு துக்கமாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் நைட்டு அவன்கிட்ட பேசின உடனே காலையில் எழுஞ்சிட்டான், ஆகாரம் எல்லாம் துரத்தி விட்டான். எப்படிலாம் நீங்கள் பைபிளில் பார்க்கலாம். அவனுடைய ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், அவன் ஒரு தீர்க்கதரிசிங்கிறார். யார்? ஆபிரகாம் யார்? ஒரு தீர்க்கதரிசி. எந்த இடத்துலையும் தீர்க்கதரிசி சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஜெபிச்சாதான் உன் குடும்பத்தில் இருக்கிற சாபம் போகும்னு பார்வோன்ட்டு சொல்கிறாரு. அவன் அல்லறான். இவன் போய் ஜெபிச்ச பிறகு தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற சாபம் நின்றுச்சு. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். மத்தியானம் சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு, வீட்டில் வெளியே வந்து நிற்கிறான். சாப்பிட்டு அப்படியே வெளியே வந்து அப்படியே பார்த்தா கர்த்தரும் தேவ தூதர்களும் வர்றாங்க. ஓடி போய் உன்னால் விழுந்து, வாங்க என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உடனே சாப்பாடு ரெடி பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு வெண்ணெய் கொடுத்து, கறி கொடுத்து, சாப்பாடு கொடுத்து ரெடி பண்ணி அனுப்பிட்டு போய் நிற்கிறான். அப்போ அவனுக்குடைய மைண்டு வந்து ஆபிரகாம், அவன் ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் அவனிலிருந்த தீமைகள் என்ன? நான் இவ்வளோ நேரம் நன்மையை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு கடைசி கூட்டம், ஒரு அபிஷேகத்துக்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ தெரியாது. அபிஷேகம் தான் மெயின். பாதி பேர் வரல, எங்கிட்டு போனாங்கன்னு தெரில. நாளை காலையில் வருவாங்க. கடைசி இந்த என்ன உலக மகா பரிசுத்தவான்கள்லாம் நாளை காலையில் வருவான். ஒரு சுத்திரிப்பு இல்லாமல் சுக்கு தண்ணி இல்லாமல் வந்து, அதனால தான் லைஃப்பில் சேஞ்ச் இல்லாமல் போய்ட்றாங்க. சுத்திரிப்பு தான் ரொம்ப முக்கியம். அவனுடைய ஜீவிதத்தில் உள்ள தோல்விகள் அப்படின்னா 2-3 பாயிண்ட் இருக்கு. அதான் பிரச்சனை. அவனும் லோத்தும் புறப்படுறாங்க. காரானூரிலிருந்து எங்கே கிளம்பியாச்சு? கானானை நோக்கி கிளம்பியாச்சு. கிளம்பி வரும்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். 2 பேருடைய ஆசையும் பூமி என்ன செய்ய முடியல, தாங்கக்கூடாத அளவு போயிடுச்சு. நல்ல ஐஸ்வர்யம், வசதி. ஒரு நாள் அவனுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் என்ன வந்துருச்சு? ஒரு சின்ன, சொல்லுங்க, சின்ன பைபிள் வாக்குவாதம். உங்களுக்கு என்னது? சண்டையா? கொலையாடி சண்டை மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு வாக்குவாதம். 2 பேருக்கும் இவங்க மேய்க்க விட்ட இடத்துல அவங்களும் வந்து மேய்க்க விடுறது, இவங்க தண்ணி காட்டும் போது அவங்களும் தண்ணி காட்டுறது. நான் தான் முதல்ல வந்து, நீ தான் பின்னால் வந்து, நீ அங்கிட்டு போ இங்கிட்டு போ அப்படின்னு. ஏன்னா லட்சக்கணக்கான ஆடுகள் ஒட்டகங்கள் பயங்கரமாக வந்துருச்சு. என்ன பண்ணுறது? முட்டிக்கிச்சு. ரொம்ப ஆசீர்வாதம் அதிகமான உடனே 2 பேருக்கும் வாக்குவாதம். அதை போய் லோத்திட்ட சொல்கிறாங்க, அதை போய் ஆபிரகாம்கிட்டையும் சொல்கிறாங்க. மேய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதம். யாருக்கு வாக்குவாதம் கிடையாது? யாருக்கு வாக்குவாதம் கிடையாது? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வாக்குவாதம் கிடையாது. வாசிங்க ஆதியாகமம் 13:7-8. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். எப்படிங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆன உடனே ஃபைனலுக்கு போயிட்டானா? உடனே நீ லெஃப்ட் போ, நான் ரைட்டு போகிறேன், உனக்கும் எனக்கும் நீ பிரிஞ்சிரு, நமக்கு இனிமேல் ஒத்து வராது, இவ்வளோ தான் ஃபைனல். படப்படன்னு ஒரே நாளில் செட்டில்மெண்ட் எப்படி நீ விசுவாசி பண்ணலாம்? சொல்லுங்க. ஒரே நாள் தான். அவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் உண்டாயிட்டுன்னு பஞ்சாயத்து யார்கிட்ட வருது? வீட்டில் ஆபிரகாம்கிட்ட வருது, லோத்துட்டே வருது. ஆபிரகாமுக்கு தெரிஞ்ச உடனே வந்து என்ன சொல்கிறாரு? உனக்கும் எனக்கும் உன் மேய்ப்பருக்கும் நான் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் அப்படின்னு தானே சொல்லணும். நம்மெல்லாம் சகோதரர். அந்த சப்ஜெக்ட் க்ளோஸ். நல்ல அருமையான ப்ரீச்சிங். கருத்துக்கள் என்னது? அந்த வசனம் வரைக்கும் வாசிங்க. உனக்கும் எனக்கும். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இதான் நல்ல நல்ல அருமையாக சொல்லிட்டான். அடுத்த வசனத்துக்கு ஏன் போன? அடுத்த வசனத்துக்கு ஏன் போற? இதோட க்ளோஸ் பண்ணல, நாம் சகோதரர், முடிஞ்சிச்சு. அப்போ இனிமேல் என்ன சொல்லணும்? மேய்ப்பர்களை கூப்பிட்டு, எப்போ அவன் தண்ணி காட்டும் போது நீ என்ன செய்யாத,
தள்ளி நின்றுக்க, இவன் தண்ணி தண்ணாலும் நீ கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கோ. அப்படி தானே சொல்லி முடிக்கணும். நீ பிரிந்து போனால் போகலாம், நீ வலது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன், இனிமேல் அவ்வளோ. அவன் பார்த்தான் இதான் சான்ஸ்னா அவன் ஓடி விட்டான். பிரிவினைக்கு வாக்குவாதங்கிறது சகஜம், அப்படிதானே? காலையில் நீங்கள் கேள்விப்பட்டீங்க, வாக்குவாதம் என்கிற நோய், தர்க்கம் என்கிற நோய் கேள்விப்பட்டீங்களா? கேட்டீங்களா? அது ஒரு நோய். வாக்குவாதம் வந்து ஒரு நோய். அதுக்கு மருந்து பிரிவினை அல்ல, பிரிவினை கிடையாது. இவன் தான் ஆபிரகாம் தான் கிளப்பி விட்டது. அவனை கூப்பிட்டு எங்கே கொண்டு போகணும்? நீ கானானுக்குள்ள போகணும். நீ கானான் போகிறதுக்குள்ளே நடுரோட்டிலே அவனை பிரித்து விட்டிய. பிரிக்கலாமா சொல்லுங்க? போக வேண்டியது எங்க? கானானை நோக்கி தானே நீ பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிற. நீ கானானுக்கு போய் இன்னும் சேரல. சேர்றதுக்கு முன்னாலேயே அவனை கலத்தி விட்ட. நீ பிரிந்து போனால் போகலாம், நீ வலது பக்கம் போறியா, நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போகிறியா, நான் வலது பக்கம் போகிறேன், அவ்வளோதான். அன்னையோட பிரிஞ்சது தான். அவன் போயிட்டான். அவன் யோர்தானுக்கு சமமான பூமி ஏதேன் தோட்டம் போல இருக்க கண்டு அவன் சோதமில் போய் செட்டிலே ஆகிட்டான். அதுக்கு பிறகு இவர் சோதமுக்காக லோத்துக்காக யுத்தம் பண்ணுவார், லோத்துக்காக பரிந்து பேசுவார். ஒருத்தனை துரத்தி விட்டுட்டு அவன் பின்மாற்றத்தில் துரத்தி விட்டுட்டு அவனுக்கு உட்காந்து ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? சபையில் ஒரு விசுவாசி வர்றாங்க, அந்த விசுவாசி நீ துரத்தி விட்டுட்டு சோத்திராண்டவரே சோத்திராண்டவரே, அவனை திருப்பி எப்படியாவது கொண்டு வாங்காண்டவரே, திருப்பி கொண்டு வாங்காண்டவரே, அதான் செஞ்சான். நீ தான் அவனை கழட்டி விட்டிய. அவனை நம்ம கானானுக்கு போகணும், ஒழுங்கவா அமைதியாரு, மேய்ப்பர்களெல்லாம் மரியாதையாக இருந்துக்கோன்னு சொல்லி அவனை மிரட்டி விட்டுறனால மேய்ப்பரெல்லாம் ஒதுங்கி ஓடிட்டு இருப்பான். ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம கானானுக்கு போகணும், மறந்துடாத அப்படின்ட்டு இவன் போயிருக்கணும். இவன் கானான இவனும் மறந்து அவனையும் துரத்தி விட்டான். நீ போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு, ஒத்து வராது. நமக்கும் உனக்கும் ஒத்தே வராது. திருப்பி அவர் யாருக்காக ஜெபிச்சாரா? ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தால் அவனை கொள்ளுவீரோ, 40 நீதிமான் இருந்தால். இந்த டயலாக்லாம் எதுக்குயா? நீ அவனை ஒழுங்காக வச்சுருந்தேன்னா இந்த ஜெபம்லாம் தேவையா? இப்போ அவன் திரும்பி வரணும், அவன் சேரணும், அவன் சமாதானமாக வரணும், அவன் கானானுக்கு போகணும். அவன் கடைசி வரைக்கும் கானானுக்கே வரல, ஜோலியை முடிஞ்சு போயிட்டான். நீ தான் அவனை கலத்தி விட்டிய. இதுதான் ஆபிரகாமுடைய வீழ்ச்சி. உடனே முடிவு பண்ணிட்டான். அடுத்த வசனவாசி, நாம் பிரிந்து போனால் பிரிந்து போகலாம், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். சப்ஜெக்ட் பேசுனது லோத்து கிடையாது. யாரு? ஆபிரகாம். பிரிவை பத்தி பேசுனது. நீ பிரிஞ்சு போ, தேசமெல்லாம் நமக்கு முன்னால் இருக்கிறது, நீ வலது பக்கம் போனால் இடதுபுறம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். லோத்தை கலத்தி விட்டது, அவனை பின்மாற்றத்துக்கு தள்ளி விட்டது இவன் தான். வாக்குவாதம் வரத்தாங்க செய்யும். வாக்குவாதம் வராமல் இருக்குமா? சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், கிராச்சஸ் வரும், அதெல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் ஒரு பெரிய காரியமாக நீ எண்ணிக்கக்கூடாது, எடுக்க கூடாது. தேவசமூகத்தில் உட்காந்து அதை கரெக்ட் பண்ணணும். வேண்டாம், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், சபைக்கு அப்படிப்பட்ட இது இல்லை, பேசாத, அதிகம் வேண்டாம், அதை சொல்லாமல் விட்டுட்டு இவன் பிரிஞ்சு போக சொன்னது இவன் தான். அதுக்கு பிறகு ரெண்டு காரியம் செஞ்சான். லோத்துக்காக பரிந்து பேசினான் தெய்வத்திட்ட. அதுக்கு பிறகு ஜெபிச்சு என்ன? அந்த ஜபத்தில் ஏதாவது பலன் கிடச்சிதா? திரும்பி வந்து கானானுக்கு வந்தானா லோத்து? அவன் ஒன்றும் வரல, அவன் சந்ததியும் வழங்காமல் போயிடுச்சு. ஒரு ட்ரிப்பு அவனுக்காக போய் யுத்தம் பண்ணான், சரியான சண்டை போட்டு லோத்தின்ற அந்த சோதமுடைய ராஜாக்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்தான். ஆனாலும் திரும்பி அவன் எங்கே வரல? கானானுக்கு வரல. பின்மாற்றம். அதுக்கு காரணம் நீ தான், பிரித்து விட்டவன் நீ தான். ரெண்டாவது, சும்மா சிம்பிளாக எனக்கு ஏவுதல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஏவுதலுக்காக டிப்ஸ் தான். செகண்ட் பாயிண்ட், குழந்தை இல்லை. இப்போ சாரா வந்து சொல்கிறா, நீ யாரை சேர்த்துக்க? அடிமை பெண்ணாக்கிய ஆகாரை சேர்த்துக்கொள். நீ விசுவாசியாச்ச, நீ எப்படி இருக்கு கீழ்ப்படிஞ்ச? ஒன்று இருக்கும்போது இன்னொன்று எப்படி சேர்த்துக்கிறதுக்கு மனைவி சொன்னால் சேர்த்துக்குவியா? நீ எப்படி ஆளு? நீ என்ன செஞ்சிருக்கணும்?
நான் தேவனை விசுவாசிக்கிறவன், கர்த்தர் எனக்கு தருவார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நீ போயிட்டு இருக்கணும்ல. நீ ஆகாரம் கொடுத்தவொடனே நீ எப்படி வச்சுக்கிட்டீங்களா? இங்கே தான் அடிமைத்தனத்துக்கு இடம் கொடுக்குறான். ஆகாரம்னா என்னது? அடிமை. மனைவி சொன்னாலும் சரி, புருஷன் சொன்னாலும் சரி, உங்கள் பெத்த பிள்ளை சொன்னாலும் சரி, உன்னைய பெத்த உங்கள் அம்மா அப்பா சொன்னாலும் சரி, சத்தியத்தை விட்டு அசையக்கூடாது, ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். அப்படித்தானே? நான் சொல்கிறது சரிதானா? யோபுனுடைய மனைவி, நீலாம் ஏன் உயிரோடு இருக்க, செத்து போனா, இவன் செத்த போனா, நீலாம் தேவனை ஏன் உறுதியாக பற்றிக்கிட்டு இருக்கிற, அந்த ஆளை பிடிச்சிக்கிட்டு என்னத்துக்கு இன்னும் உத்தமத்தில் நிற்கிறியா, சாவுன்னு சொன்னா. ஆபிரகாம் இருந்து நினைஞ்சிருப்பான், தேவனை தூசித்து தூக்கில் நின்று செத்துருப்பான். அப்படித்தானே? வாசி யோபு 2ஆம் அதிகாரம் 9:10. 9:10. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அவன் அதுக்கு என்ன சொன்னான்? இந்த கயிறு வாங்கிட்டு வா, நான் தொங்குகிறேன் அப்படின்னு நான் சொன்னான். கடவுள் எங்கே நமக்கு கண்ணுங்க, கடவுளுக்கு கண்ணு இருக்கா? 10 பிள்ளைகளை கொண்டுட்டாரு, மொத்த சொத்தும் போயிடுச்சு, வீடு எழுந்து போயிடுச்சு. ஆண்டவர் நான் இருந்தா ரைட்டு, நீ சொன்னது தான் சரிதான், அருமையான ஆள் அப்படின்னு சொல்லி ஆதாமா மாதிரி கனியை வாங்கி தின்னுட்டானா? நான் தான் தின்னு நாசமாக போயிட்டேன், நீயும் சாப்பிடணுன்னு அவன் சாப்பிட்டான். ஆதாம் அவன் சொன்னான், பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, என்ன சத்தியத்தை இத்தனை வருஷம் கேட்டு உனக்கு தெளிவில்லையா? பைத்தியக்காரி மாதிரி பேசாத அப்படின்னா. அதோட அந்த ஆவி அவளை விட்டு ஓடியே போச்சு. ஓடிடுச்சா? நீ ஆபிரகாம் இல்லையா? விசுவாசத்தின் தகப்பன் அல்லவா, தேவனின் சிநேகிதன் அல்லவா? நீ என்ன சொல்லியிருக்கணும்? ஆகாரம் நீ கட்டிக்கோ, கல்யாணம் கட்டிக்கோ, பிள்ளைகளை பெற்றுக்கோன்னு சொன்ன உடனே புத்தி இல்லாமல் பேசாத, அறிவு கட்டவளே அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். செருப்பால் அடித்த மாதிரி இருந்திருக்கும் அவளுக்கு. ஒதுங்கி போய் உட்காந்துருப்பா அமைதியாக. அதை விட்டு ஆமாம்ல, நீ சொன்னது நல்லா தான் இருக்குது, நாசமாக போகிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. அது ஒய்ஃபு சொன்னாலாம் இவ கீழ் பிடிஞ்சிட்டாரான். அவன் தான் இஸ்மவேல், துஷ்டனாயிருப்பான். மனைவி சொன்னா, புருஷன் சொன்னா, அம்மா சொன்னா, ஆட்டுக்குட்டி சொன்னா, ஊழியக்காரனே சொன்னாலும் சத்தியத்தை விட்டு நீ விலகக்கூடாது. இன்னைக்கு சொல்லி எழுதி வச்சுக்க, ஊழியக்காரனே. அதனால தான் பவுல் சொல்றாரு, இந்த உபதேசத்தை இன்னொரு தூதன் கொண்டு வந்து சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவன், இதே உபதேசத்தை நான் மாத்தினேன் நானும் சபிக்கப்பட்டவன் தான். அச்சாம் பாருங்க, செருப்படிச்ச மாதிரி. கலாத்தியர் 1:10. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போகிறேன்? மனுஷரையா? 8 பாரு. 8. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது நானே திருப்பி வந்து அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு. இப்போ கல்யாணம் கட்டாமல் ஊழியம் செய்வான், ஊழியம் பிடிக்கல ஒத்து போலன்னு கல்யாணம் கட்டுறது சரியுமா? அவனை குடிச்சு கயிறை கட்டி உட்கார வைக்கணும். இவ்வளவு நாள் என்னையா பேசினேன்னு. வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் மதுரையிலிருந்து ஒரு ஊழியக்காரன் போனாங்க, பச்சையா சொல்கிறேன். மதுரையிலேருந்து ஒருத்தன் ஊழியக்காரன் அவனை வெளியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவன் வெளியே ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு திருப்பி வெளியே வந்து ஊழியத்தை விட்டுட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி, நான் மதுரை வரேன், மதுரை விசுவாசிகளை எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபோன் பண்ணான். அதை ஒருத்தர் எனக்கு சொன்னார். நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னு? சத்தியத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க கூட நிற்போம். ஏன்னா இவங்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தவங்க மதுரையில். அவனுக்கு ஃபுல் சப்போர்ட், எஃபெக்டிவான சப்போர்ட்டில் இருந்தவங்க. ஆனால் நடந்தது என்ன? அவன் ஊழியத்தை விட்டு போயிட்டான், மும்பைக்கு மாறி போனான். மும்பையிலேருந்து அவன் ஊழியத்தை விட்டு வெளியே போயிட்டு அங்கேருந்து அவனுக்கு பழக்கமான இடம், அதிகமான ஊழியம் செஞ்சது மதுரை. உடனே தனக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருந்த ஜனங்களுக்கெல்லாம் ஃபோனை போட்டு, நான் மதுரை வர்றேன், நம்ம தனி சபை தொடங்கணும்னு. அவங்க சொன்னாங்க, நீ இங்கே இருக்கும்போது என்ன பேசுன? இதான் அப்போஸ்தலர் ஊழியம், இதான் சத்தியம், இதான் சபைன்னு சொன்னேன், இதில் தான் நிற்பேன்னு சொன்னேன். இன்றைக்கி நீ நிற்கலை, அதனால் நாங்கள் நிற்க மாட்டோம்னு நினைக்காத. வந்துடாத, எங்களை நம்பிட்டான், துரத்தி விட்டாங்க. வரவே இல்லை ஆள். எங்கேயே செட்டில் ஆகிட்டான், மெட்ராஸ்லேயே செட்டில் ஆகிட்டான். நல்லா சத்தியத்தை புரிஞ்சுக்கணும், இதுதான் சத்தியம்.
நான் அவன் சொல்கிறான் பவுல், நானே திருப்பி வந்து சொன்னால் நான் சபிக்கப்பட்டவன், மாற்றின இந்த உபதேசத்தை தொலைஞ்சேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், வாக்குத்தத்த சந்ததின்னு. இப்போ சாரா வந்து ஒருத்தைய கட்டிக்கொண்டு சொன்னானா, இவன் கட்டினானா. அங்கே தான் அவனுக்கு வீழ்ச்சி. ஸ்டார்டிங் அடியை விழுந்ததே அங்கே தான். ரெண்டாவது தவறு. மூணாவது, ஒரு பக்கத்தில் ஆண்டவரே குழந்தை தாருங்கிறான், ஒரு பக்கத்தில் இஸ்மவேல் பிழைப்பானாகங்கிறான், ஒரு பக்கத்தில் இளையாசரையே என் பிள்ளைய ஏற்றுக்கிடட்டுமான்னு கேட்குறான், ஸ்பான்சர் எடுத்துக்கிடட்டுமா, தத்து எடுத்துக்கிட்டுமா, அப்படியா இப்படியான்னு கேட்டுக்கிட்டவன் யாருக்குமே தெரியாம ஒரு சைடில் இன்னொருத்தைய கட்டி வச்சிருந்தாங்க. அது யாரு சொல்லுங்க? ஆபிரகாமுக்கு 3 மனைவி. ஒன்னு யாரு? சாராள், ஊரறிய. ரெண்டாவது ஆகார், உலகம் அறிய. மூணாவது யாரு? மரியா. யாரு? 25:1. ஆபிரகாம் கேத்ராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். முடிஞ்சுதா? ஏன்பா இது ஏன்பா வெளியவே சொல்லல? வேலை பார்க்குற இடத்துல ஒன்று, சொந்த ஊரில் ஒன்று, சபையில் ஒன்று, இப்படியா? அப்போ உனக்கும் சமாரியா ஸ்திரீக்கு என்ன வித்தியாசம்? பாதி வரைக்கும் இந்த சத்தியம் தெரியாது. ஆபிரகாமுக்கு ஒரே பையன், இல்லாட்ட 2 பையன்னு. ஆபிரகாமுக்கு 8 பையன். ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? 8. உலகறிந்தது 2, ஊர் அறியாதது 6. இது ஒரு ரகசிய ஜீவியம், அந்தரங்க ஜீவியம். தவறு. ஒரு மறைவான ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, என்னுடைய அந்தரங்க ஜீவியத்தை உன்னுடைய முகத்தின் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவீர். ஆண்டவருக்கு தெரியாம எங்க அந்தரங்க ஜீவியம்? சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கு? நிர்வாணமாயும். 90ஆம் சங்கீதமா? உம்முடைய முகத்தின் 98. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எல்லாம் அவருக்கு முன்னால வெளியரங்கமா இருக்கு, யாரையும் மறைக்க முடியாது. ரைட்டு. இது மூணாவது. 1 வாக்குவாதம், அவனை பிரித்து விட்டான், கலத்தி விட்டான். 2வது ஆகார ஏன்பா சேர்த்தன்னு சொன்னால் அதுக்கு யார் மேலே படி போட்டுருவான்? ஆதாம் சொன்ன மாதிரி ஏவாள் தான். சாரால் தாங்க கட்ட சொன்னா, கட்ட சொல்லுவா. நீ விசுவாசத்தில் நிற்கணும். 3வது ரகசிய ஜீவியம், கேத்துராள். 4வது தூக்கம். நேற்று சப்ஜெக்ட் படி அவனுடைய ஒரு டைம் தான் தூங்குனாங்க. அவன் நம்மளை மாதிரி 24 hours தூங்குற ஆள் கிடையாது. நம்ம ஆளுங்க இப்பவும் தூங்குவான், காலையில் பிரசங்கத்துலேயும் தூங்குவான், ஆவில் நரம்பவும் தூங்குவான். இந்த ராபோஜனம் நடக்கும்போது கூட நாங்கள் போகிறதுக்குள்ளே தூங்கிடுவேன். இந்த லைனில் போகும்போது தலையில் தட்டியிருக்கேன். எத்தனையோ பொண்ணுங்களுக்கும் எத்தனையோ ஆண்களுக்கும் தட்டி தலையில் போடுற அட்டி அடித்து தான் ராபோஜனம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே தூங்கி தொலைஞ்சிருது. இப்படி ராபோஜனம் இல்லை, தூக்கம். ஒரு நாள் தூக்கம்னாலும் அந்த தூக்கம் அவனை நியாய தீர்ப்பு கொண்டு போச்சு. ஆதியாகமம் 15:12. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் அவனை ஒரு நாள் சாயங்கால தூக்கம் அவன் சந்ததியை 400 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிடுச்சு. நீங்க சொல்லலாம், நான் ஒரு டைம் தான் தூங்கினேன், ஒரே ஒரு நாள் தான் தூங்கினேன். ஆமா, பஸ் ஓட்டும் போது அந்த ஒரு நிமிஷம் தான் நீ தூங்குவ. பஸ் என்னஞ்சது? பிரயாணத்தில் நாங்கள் தூங்குனதே கிடையாது. அன்றைக்கி ஒரு நாள் தான் தூங்கினேன். அன்றைக்கி ஒரு நாள் தான் தூங்கினேன். பஸ்ஸில் போனால் அவ்வளோ ஒரு முடிஞ்சிட்டால. சொல்லுங்க. நான் சென்னையிலேருந்து வரேன், சீப்பாஸ் சொல்லி விடுறார், அபிஷேகம் இல்லாமல் எவனும் வண்டியில் ஏறக்கூடாது. எந்த சென்ட்ரல் பாஸும் அபிஷேகம் இல்லாமல் வண்டியில் ஏறாத. ஏதோ ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகுதாக சொல்லியிருக்காங்க, அதனால் கவனமாக எல்லோரும் திரும்பி போ அப்படிங்கிறார். நான் ரொம்ப உஷாராயிட்டேன். ஏன்னா எங்கே சுற்றினாலும் அது நம்மகிட்ட தான் வரும்னு எனக்கு தெரியும். அதனால் ரொம்ப உஷாராக ஜெபிச்சுட்டு கிளம்பி வரேன். வண்டி வருது, மதுரை வந்துருச்சு. மதுரை டு இந்த பைபாஸில் திரும்பிட்டேன். அப்படியே இந்த சிலைமான எதுக்கிட்ட வரும்போது
அப்படி டிரைவரை பார்க்குறேன், சும்மா பரலட்சி ஜோஷுவா தூங்கிட்டு இருக்கானே. அப்படி திரும்பி பார்த்தேன், ஏய் அப்படின்னா சோத்திரம் சோத்திரம்ண்ணா. எங்கே சோத்திரம்? அதுக்குள்ளே வண்டி ரோடு எங்கே, ரோட்டை விட்டு எங்கே வச்சிருச்சு, புல்லுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னேன், டேய் அவர் சொன்னதுக்கும் என்னைய கரெக்டாக கொண்டு போய் நிருபமாக்கி விட்டுருப்ப, நீ பேப்பரில் ஓடி விட்டுருப்பான். ஒரு நேரம் தான், அவன் டெய்லி தூங்குற ஆள் கிடையாது. எதேச்சே அந்த நேரத்தில் என்னது, ஒரு தூக்கம். ஆபிரகாமுடைய ஒரே ஒரு நாள் ஈவினிங் தூக்கம் அவனை எங்கே கொண்டு போய் சேர்த்துருச்சு? அவன் சந்ததியை 400 வருஷ அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தது. உன்னுடைய ஒரு நேர தூக்கம் உன் கிருபையை நஷ்டப்படுத்திடும், உன் பரிசுத்தத்தை நஷ்டப்படுத்திடும், உன்னுடைய தெய்வீகத்தை நஷ்டப்படுத்திடும். அதுக்கு சாட்சி சிம்சோன். ஒரே ஒரு நாள் தெளிலால் வீட்டில் போய் படுத்து நாசமாக போயிட்டான். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆமென். கர்த்தர் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். பைபிளை தூக்கிட்டியா, நீ தகப்பனா மாறு. எந்த குறைவாக இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் விழுங்க. ஆமென். பைபிள் டைரி இனிமேல் அதுக்கு வேலை கிடையாது. எல்லாத்தையும் மூடி வை, ஓரங்கட்டி வை. கடைசி கூட்டம் இது போக ஒரு கூட்டத்துக்கு வராதவங்க இருக்கிறீங்க, இன்றைக்கி தான் வந்திருப்பீங்க. மொத்தத்தில் ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரீரத்தை ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தும், நாளைக்கு பந்தியில் பங்கெடுக்க வையும், நித்திய ஜீவனுக்கு என்னை சுதந்திரவாளியாய் மாற்றும். என்ன குறைகளாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உன் ரத்தத்தினால கழுவி எனக்கு ஒரு விஷயம் இறக்கம் பாராட்டி என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. என் ஆத்மா திருப்தி ஆகும் ஆண்டவரே. அல்லேலூயா.